இந்த 2026ஆம் ஆண்டில் மேஷ ராசிக்கு சொத்து சேர்க்கையோ வண்டி வாகனமோ இல்லை பிஸ்னஸ் சம்பந்தமா பொருளாதாரம் ரீதியாக எப்படி இருக்க போகுது? மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய இருக்கு. இதுல இவர்களுக்கு இருக்கக்கூடிய அடி மனதில் ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பயம் பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனி சொல்றாங்க, ஏழரை சனி சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு அந்த பொருளாதார ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அதனால ஆசைகள் நிறைய இருக்கும், நிறைய புது புது பிஸ்னஸாக செய்யணும்னு உங்களுக்கு ஆர்வம் நிறைய இருக்கும். எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. விவசாயம் இல்லாது, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தொழிலில் நிறைய ஒரு லாபங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த 2026 இருக்க போகுது. அதன் ரீதியாக இருக்கக்கூடிய வருமானங்களும் நிறைய இருக்கும். சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய இடத்துல சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்குலாம் லாப அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த 2026 நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய வீடு வாங்கினோம் கடந்த காலத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி, கடந்த ஒரு 3 வருஷத்தில் அது எல்லாத்தையுமே வித்துட்டோம், எங்களுக்குன்னு புதுசாக ஒரு வீடு சேருமா, சொத்துக்கள் சேருமா, பூர்வீக சொத்துக்களினுடைய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுக்கு தொழிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை நீங்க சொத்துக்களாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு ரீதியான ஒரு பொருளாதாரம் தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால சொத்துக்கள் வாங்குறதுல அதிகப்படியாக கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த வருடத்துல 2026 பார்த்தீங்கன்னா, தங்கம் வெள்ளி போன்ற விஷயங்கள்ல அதிகப்படியான சேமிப்பு இருக்க போகுது. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக அதெல்லாம் சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவு சாத்தியமாக இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பு இருக்கிறதுனால தீயா செயல்படக்கூடிய ஒரு தருணம். அந்த உழைப்பு வீணாக கூடாது இந்த 2026. அதனால ப்ரிகாஷனாக நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிலையும் தங்கம் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கார்லாம் வாங்குவீங்க, கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு தருணம் தான். அந்த ஏழரை சனியை மனசில் வச்சுக்கணும். ஒரு டிரைவர் போட்டு கார் ஓட்டுறதோ இல்லை நீங்களே டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது, இதெல்லாம் ஏழரை சனி தூண்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, இதெல்லாம் அந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால கார் வாங்கணும், அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணுன்ற ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த 2026 பொருளாதார ரீதியாகவும் புதிய தொழில், பெண்கள் பார்த்தீங்கன்னா தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த பெண்களுக்கு அந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த வருமானங்கள்னால நீங்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த 2026 இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இவர்களினுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி இருக்கும், அதாவது கொடுத்த பணங்கள் திரும்ப வருமா? ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்களுடைய வருமானத்தை கொடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு சைலண்ட் பார்ட்னராக இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருந்திருக்கு கடந்த காலத்தில். அவங்க ஒரு டென்யூர் பீரியடு உனக்கு 2026 கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். கொஞ்சம் தாமதப்பட்டு வருவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்குது. அக்டோபருக்கு மேலே அதனுடைய வளர்ச்சியெலாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த இயர் எண்டில் தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொடுத்த கடன்கள் திரும்ப வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வருடம் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அந்த பணம் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கும். அதனால் அந்த கொடுக்கறது, பணம் கொடுக்கறது அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்கக்கூடாது. உறவினர்களுக்கு கொடுக்கலாமா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறோம், நாங்கள் எங்களுக்குள்ள வருமானத்தை ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் கணக்கு வழக்குன்றது தான் ஏழரை சனி இந்த மேஷராசி என்பவர்களுக்கு முக்கியமாக சொல்லுது. இந்த 2026 உங்களுக்கு பணம் கொஞ்சம் விரயமாகிறதுக்கும் உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த விரயத்தை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த கரன்சியை நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும். ஒரு 500 ரூபாய் தாளோ இல்லை 100 ரூபாய் தாளோ ஒரு 10 தாளை வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலையில், அதாவது அந்த ஒரு 5 to 6 மணிக்குள்ளே அந்த கரன்சியை நீங்கள் கவுண்ட் பண்ண பணம் விரயமானாலும் உங்களுக்கு இன்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு வருமான தட்டுப்பாட்டில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்கும். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.